என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்பவும் ஜெபம் பண்ணும்போது நான் எப்படி கேட்பேன்னா, மற்றபடி அதை அப்படி வைத்தோம் இப்படி வைத்தோம் அப்படின்லாம் நான் ரொம்ப ஒன்றும் கேட்க மாட்டேன். கேட்பேன், ஆனாலும் ரொம்ப அதை ப்ரெஸ் பண்ணிலாம் ஆண்டுகிட்ட கேட்க மாட்டேன். ஆனால் அவங்கள்ட்ட என்ன கேட்பேன், ஆண்டுகிட்ட என்ன கேட்பேன்னா, ஆண்டவரே தாவீதை போல, தானியேலை போல, யோசேப்பை போல என் பிள்ளைகள் நீங்கள் உயர்த்தணும் ஆண்டவரே. உயர்த்தணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதாவது என்ன காரணத்தினால அவங்கள ஆண்டவர் உயர்த்தினாரு அப்படின்னு நான் என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன். ஏன்னா அவங்க பரிசுத்தமாக இருந்தாங்க. இப்போ யோசேப்பை எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாருடைய கதை தானியேல், தாவீது, யோசேப்பு, அவங்களுடைய கதையெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அதனுடைய ஒரு சாராம்சத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போ தாவீது இது யோசேப்பு எடுத்துக்கிடுவோம். யோசேப்பு வந்து அவங்க அப்பாட்ட இருந்து இது பண்ணால் அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான ஜீவியம் தான். இருந்தாலும் அந்த பரிசுத்தத்தை காக்குறதுல அவர் ரொம்ப வைராக்கியமாக இருந்ததை நான் ரசிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அது இந்த 3 பேர், அதாவது பைபிள்லேயே இந்த 3 பேருடைய தான் நான் ரொம்ப ரசிச்சிருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு பாதையும் நான் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் எனக்கு வந்து அது 3 ரசிப்பாக தெரியும். அப்போது அந்த யோசேப்பு இருக்கார்லாம், அந்த போத்திபாரா அவருடைய பெஞ்சாதிட்ட வந்து அவர் தப்பிச்சு அந்த வாலிப பிராயத்தில் உள்ள அந்த பாவத்துக்கு விலகி அவர் ஓடின காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த சின்ன பருவத்தில் யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கல, அவங்க தனியாக வேறு இருக்கார் அப்படிங்கிற சமயத்தில் அப்படி ஒரு ஞானத்தில் அவர் இருந்தார் அப்படிங்கும்போது எனக்கு அதை யோசித்து பார்த்தேன், எப்படி அப்படி இருந்திருப்பாரு. ஏன்னா அவர் 17 வயசுலேயே அவங்க அப்பா விட்டு பிரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆச்சோ, நம்மளுடைய டீனேஜ் பிள்ளைங்கள்லாம் அதாவது நம்ம சொன்னாலும் கேட்காது அந்த ஒரு பருவத்தில். ஆனால் அவர் வந்து அந்த நேரத்தில் ரொம்ப பசுத்தமாக இருக்கிறது அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி என்னை நம்புகிற அந்த தேவனுக்கு நான் எப்படி துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு அப்புறம் வைரக்கியமாக சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது நான் பைபிள் படிக்க ஆரம்பித்த நாட்கள்லேருந்து அது எனக்கு ரொம்ப ரசிப்பாக இருக்கும். அப்படி அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவே நினச்சாலும் அவ்வளோ உயர்ந்த கொண்டையெல்லாம் ஒன்றும் வைக்க முடியாது. ஆனால் தேவன் அந்த பசுத்தத்தை பார்த்தாரு, கர்த்தர் மேலே உள்ள வைராக்கியத்தை பார்த்து அவரை படிப்படியாக உயர்த்தி அவர் கஷ்டப்பட்ட மாதிரி தான் தெரியும். ஆனால் ஆண்டவருடைய ஸ்கெட்ச் வந்து கரெக்டாக நடந்துகிட்டே இருந்தது. நம்ம மற்றவங்க பார்வைக்கு, ஈவன் நம்ம பார்வைக்கு கூட ஐயோ ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு, நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனாலும் அவர் அப்போ தான் நினைச்சிப்பாக இருக்கும். என்ன சந்தோஷமாக அவங்க அப்பாட்ட இருந்தவங்கள அந்த எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்து போத்திபார் வீட்டில் போட்டு அங்கேயும் கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் சிறையில் போய் அங்கேயும் கஷ்டப்பட்டு அப்படி இருந்தார். ஆனால் எங்கே இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படின்னு போட்டுது. அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின் படி தான் அது நடக்குது. அவர் அந்த நேரத்தில் அது புரிஞ்சுப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆக அவரே அந்த ஏற்ற நேரம் வரும்போது கரெக்டாக ஆண்டவர் 30வது வயசில் பல கஷ்டங்களை கடந்து அவரை 30வது வயசில் ஆண்டவர் உயர்த்தி, அவருக்கு தகப்பன் நினச்சா கூட அந்த மாதிரி காரியங்களும் செய்யவே முடியாது. ஆனால் கர்த்தரே அதை செஞ்சார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 2வது தாவீதை எடுக்கும்போது தாவீது வந்து கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தார். அந்த பிரியத்தை ஆண்டவர் பார்த்தார். இவன் அவங்க அப்பா கூட அவளை தள்ளிட்டாங்க. ஏன்னா அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கும் போது மற்ற பசங்களையெல்லாம் காட்டின அந்த அவங்க அப்பா ஈசாயி இவரை காட்ட கூட இல்லை, நினைக்க கூட இல்லை, அந்த பந்திக்கு அவரை கூப்பிட கூட இல்லை. ஆனால் கர்த்தர் அவரை நினைச்சு அந்த உயர்த்தினார். அப்படி நினைக்கிறதுக்கு கர்த்தர் அவனை நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுடைய பசுத்த ஜீவனுடைய ஆண்டவர் மேலே உள்ள வச்ச அன்பு. எனக்கு அது ரொம்ப அந்த அன்பு எனக்கு நல்லா பிடிக்கும். ஆக அவருடைய ஒவ்வொரு விஷயங்களையும், என் வாழ்க்கையில் வர ஒவ்வொரு விஷயங்களையும் கர்த்தரை முன்னே வச்சு நடப்பார். அது எனக்கு அந்த தாவீதினுடைய வாழ்க்கை வரலாறு வாசிக்கிறது எனக்கு ரொம்ப ரசிப்பாக இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். அது நேரத்தில் அவங்க அப்பா தாவீது வந்து அவங்க அப்பா நினைச்சாலும் மேலே வர முடியாது. ஆனால் கர்த்தர் அவரை நினைத்தவர்களே அவரை ராஜாவான் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவை வைக்கிறதுனா லேசப்பட்ட காரியமா, அவ்வளோ பெரிய ராஜாவை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் மேலே வச்ச பிரியம், அந்த வைராக்கியம். ஆண்டவருக்காக அவருடைய சத்திரம்ல நம்ம வந்து நல்லா தியானித்து வாசிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ இதாக இருக்கும். இப்போ ஒன்று எடுத்துக்கிட்டோம், எனக்கு அது ரொம்ப ரசிப்பாக இருக்கும். சவுல் வந்து எதிரி தான். அவர் வந்து இவரை கொள்றதுக்கு வேட்டையாடுறது தான் வாராரு. ஆனால் அந்த இடத்துல இவர் என்ன செய்ய, எல்லாரும் படுத்து தூங்கியிருக்காங்க. அப்போ இவர் நைஸாக போகிறாரு. கூட வந்த அது இவர் கூட உள்ள தாவீதுக்கு கூட வந்தவர் கர்த்தர் வந்து அவங்க எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டார். தூங்க இவங்க போய் சவுலினுடைய ஈட்டியையும் அவர் செம்பையும் எடுத்துகிட்டு இவர் வந்துடுறாரு. எடுத்துகிட்டு இங்கே வெளியே வர்றாரு. வந்து கொஞ்சம் தூரம் வந்த பிறகு சொல்கிறார், அப்படினே இவங்க தலைவனை நீங்கள் காப்பாற்றாமல் இப்படி நிர்விசாரமாக இருக்கிறியே அப்படின்னு சத்தம் கொடுக்கும்போது தான் அவங்க சவுல் எல்லாருமே முடிக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு எதிரிக்கு கூட கரெக்டாக அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். அவர் தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு. காரணம் என்னென்னா, கர்த்தர் அபிஷேகம் செஞ்சவங்களை நம்ம தொடக்கூடாது. அந்த பாயிண்ட் ஆர்டர் பார்த்துருப்பாரு நான் நினைக்கிறேன். ஆக அவரை அந்த நேரத்தில் ஆண்டவரை இது பண்ணியிருக்கலாம். இன்னொரு இடத்துலையும் சவுல் ஆப்பிடுவார். அந்த இடத்துல அவர் தனியாக இருக்கும்போது இவர் அந்த சால்வையினுடைய ஓரத்தை மட்டும் வெட்டி எடுப்பார். அப்போ கூட அவரை கொண்டிருக்கலாம். ஆனால் எதிரியாக அவர் கொல்லவே இல்லை. ஏன்னா அபிஷேகம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை நான் வந்து ஒரு நாள் தொடவே மாட்டேன். அவராக செத்து தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவராக செத்து போகணும், இல்லைன்னா போரில் போகணும், அப்படி அதாவது கர்த்தர் செஞ்சாலுடைய நான் அதை செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானம் தான் இருந்தது. அது ரொம்ப ரசிக்க தகுந்ததாக இருந்தது. அந்த அவருடைய வைராக்கியத்தை பார்த்து அந்த உயர்த்தினார். அது மாதிரி தானியேல் வந்து வேறு தேசத்துலேருந்து அவரை அந்த தேசத்துக்கு கொண்டு வந்தாங்க, பாபிலோனிய தேசத்துக்கு. அங்கே அந்த சாப்பாட்டில் கூட அவர்
ஏன்னா அதுக்கப்புறம் அது ஆகாரம் எல்லாம் சாப்பிட்டு தான் இருந்துப்பாரு. ஆனால் அந்த நேரத்தில் ராஜாவுடைய உணவை சாப்பிட்டு நம்ம வந்து தீட்டுப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப வைராக்கியமாக அவர் இருந்தது. அது கூட நல்லா தான் இருக்கும் எனக்கு. அப்போது அவர் வந்து அசுத்தமாக ஜீவிச்ச அந்த காரியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று ஆண்டவருக்காக அவர் வைராக்கியமாக நிற்கிறது. அவருடைய காரியம் 3 ராஜாக்கள் காலம் அளவும் ஜெயமாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் மேலே வச்சு பிரியம். அது மாதிரி என் பிள்ளைகளை ஆண்டவரே, என் பிள்ளைகளையும் தாவீது மாதிரி, தானியேல் மாதிரி, யோசேப்பு போல பரிசுத்தமாக உங்கள்கிட்ட வைராக்கியமாக இருக்கிற மாதிரி என் பிள்ளைகளை நீங்கள் மாற்றணும், அவங்கள ஆசீர்வதிச்சு போல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். நான் அப்படி ஜெபம் பண்ணுவேன். இது எனக்கு ரசிப்பான காரியம். இதை உங்களுக்கு சொல்லணும் போல இருந்துச்சு சொன்னேன். அப்படின்னோடனே நீதிமான், நம்ம நீதிமானாக இருக்க பட்சத்தில், நீதிமானாக இருந்தது என்னைக்கு நம்ம ரசிக்கப்படுறோமோ உண்மையிலே நம்ம பாசத்தை ஆண்டவர் மேலே வச்சு இனி நீங்கள் தான்ப்பா, இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது, நான் வேறு யார் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வரமோ அன்றைக்கி நம்ம நீதிமான். சரியா? அப்போ என்னைக்கு ரசிக்கப்படுறோமோ அன்றைக்கி அன்னையிலேருந்து நம்ம நீதிமானாக இருக்கிறோம். நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் இளைஞனா, தாவீது சொல்றார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இரவு தீங்கிறதையும் காணவில்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீதிமானுடைய சந்ததி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படி நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. தேவனுடைய வார்த்தைகள்லாம் சும்மா டைம் பாஸ் எழுதி போடலை. எல்லா வார்த்தையும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைக்கிறான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது வேதத்தில் உள்ள எல்லா வசனங்களையும் நம்ம அப்படியே விசுவாசிக்கணும். நம்ம பச்சை பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அது நம்மளை அப்படியே நம்பும். அது ஒரு ஆச்சரியமான காரியம். நான் ரசிச்சிருக்கேன். என் பிள்ளைகிட்ட என்ன சொல்லிக் கொடுத்தாலும் சின்ன பிள்ளைகள் அப்படியே நம்ம எது பேச தெரியாது. அது தப்பாக இருந்தால் கூட அது நம்ம அந்த அளவுக்கு அது நம்மளை நம்பும். ஆக நம்ம மனுஷங்களே அந்த மாதிரி பிள்ளைகளை நடத்துகிறோம், நல்ல பாதையில் நடத்தணுங்கிறது கொண்டு வரோம். ஆனால் கர்த்தர் நம்மளை அவர் சொன்ன அத்தனை காரியங்களை 100க்கு 100 நம்பணும். வேதமே சத்தியம், அவர் வசனம் சத்தியம். கட்டாயம் அவர் சொன்னவர் வாக்கு மாற மாட்டார். அதே நேரத்தில் பணம் மாறவும் மாட்டார். மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திறன் இல்லை. ஆக அவருடைய காரியங்கள்லாம் நீதிமானாக, அவருக்கு முன்னாலே நம்ம நீதிமானாக இருந்து நம்மளுடைய ஆசீர்வாதங்கள்லாம் ஒன்று ஒன்றா சோர்ந்திருக்கலாம். அவ்வளோ, அதாவது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம தியானித்து அதை நம்ம கொஞ்சம் சொந்தமாக ஆக்கி நம்ம ஆண்டவருக்குள்ளே வளரணும். கர்த்தர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நோக்கி பார்த்த ஒருத்தரும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. ஏன் இந்த பைபிளை எடுத்தவங்க யாருமே வெட்கப்பட்டு போனதே கிடையாது. நம்ம யாரும் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஏன்னா என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சாதாரண மனுஷன் சொல்லலை, அவர் சொல்லியிருக்கார். அவருடைய ஜனம், அப்போ கர்த்தரை தொழுகிற ஜனம் நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம். மனுஷங்கள் பார்வைக்கு என்னமோ சாதாரணமாக தெரியும். ஆரம்பத்தை தானே பார்க்காங்க, முடிவு எப்படி இருக்குங்கிறது ஆண்டவருக்கான தெரியும். அவருக்கு அதனால நம்ம வந்து தைரியமாக இருக்கணும். மனுஷர் முன்பாக ஒரு நாளும் நம்ம சோர்ந்து நிற்கவே கூடாது. நம்ம சோர்வுகள் எல்லாம் நம்ம அரை வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். அங்கே தான் நம்ம கண்ணீர் இருக்கணும். வெளியெல்லாம் நம்ம ஒரு சிங்கத்தை போல நடக்கணும். தைரியமாக இருக்கும், தலை நிமிர்ந்து நடக்கணும். இப்போ யூதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் அவங்க நடையே நல்லா இருக்கு. நிமிர்ந்த நடையில் எப்படி நடப்பாங்க, நான் அதை நெட்டில் போட்டு பார்ப்பேன். யூதர்கள் நடக்கிற நடையை அவங்க நாங்கள் யெகோவாவுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கம்பீரமாக அவங்க நடப்பாங்க. தெரியுமா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படி ஒரு கம்பீரம், அவங்க மனசுக்குள்ளே ஒரு தெம்பு போல அந்த மாதிரி அப்படி நடப்பாங்க. இப்போ ஒரு முதலமைச்சருடைய மகன் தான் இருக்கட்டும், இல்லை ஒரு மோடி தான் ஒரு மகன் இருந்தால் நடந்து வந்தாங்கன்னா எங்கள் அப்பா முதல் மந்திரி, நான் எப்படி நடப்பேன்னா அவன் எப்படி நடப்பான், அந்த மாதிரி நம்ம ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை நம்ம ஏன் தலக விடணும்? ஒரு நாளும் நம்ம தலக விட நடக்கவே கூடாது. அவருக்கு பிரியமாக மட்டும் நம்ம வாழ்ந்தா போதும். அவருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நிச்சயமாக சொல்லியிருக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.